இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கடக ராசி கடக லக்னத்தில் பிறந்த நீங்கள் எது மாதிரி ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு யோகமான கிரகமாகவும் தசையாகவும் வருகிறது, எந்த கிரகம் வந்து நமக்கு மிகவும் சுமாரான கிரகமாகவும் சுமாரான அவயோக தசைகளாக வருகிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதோட காம்பினேஷன்ஸ் எப்படி இருந்தால் கொஞ்சம் நன்றாகவும் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கடக லக்ன கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்க்க போகிறோம். இப்போ கடக லக்ன கடகராசிக்கு யோகமான ஒரு கிரகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய், அதுக்கப்புறம் குரு. செவ்வாய்ங்கிற குருவும் அருமையான ஒரு கிரகம். செவ்வாய் திசை குரு திசையெல்லாம் வரப்போ வாழ்க்கையில் கொஞ்சம் நல்ல விஷயங்கள், நல்ல கர்மா வந்து கரைக்கணும்னு அர்த்தம். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த செவ்வாயே பார்த்தீங்கன்னா குருவோட சேர்ந்து செவ்வாயும் குருவும் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது இன்னுமே நல்ல ஒரு பலன்கள் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம். அற்புதமான சில செல்வ செழிப்புகள் துறையில், நம்ம துறையில் நல்லா மேலே வர்றது, தன்முனைப்பாக வர்றது, நல்ல விஷயம்லாம் நடக்கிறது, அது மாதிரிலாம் நடக்கும். இதே மாதிரி செவ்வாய் வந்து குருவோட சேராமல் சனியோட சேர்ந்தால் அப்படியே ப்ராப்ளம் ஆப்போசிட்டாக வரும். பிரச்சனைகள் என்னதான் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில பிரச்சனைகள், சில தடைகள், அப்டக்கிள்ஸ் இன் லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் செவ்வாய் தசையில் கொஞ்சம் வரும். செவ்வாய்ங்கிற காரத்தமாகி 5ஆம் இடம் புத்திரஸ்தானம்ங்கிறனால தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கிறனால தொழில் விஷயத்துலையும் வேலை விஷயத்துலையும் அதே மாதிரி குழந்தை விஷயத்துலையும் அப்டக்கிள்ஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது செவ்வாய் சனி சேர்ந்தால் தெரிஞ்சுக்கிறோம். செவ்வாய் ராகு சேர்ந்தாலும் அதே தான், பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பு. அதிக ஆசைப்பட்டு தோஷம் பெறக்கூடிய அமைப்புகள் அது மாதிரிலாம் இருக்குது. அது நல்ல காம்பினேஷன் கிடையாது. செவ்வாய் சுக்கரனோட சேர்வது, குருவோட பார்வையில் இருக்கிறது சேருவது, சந்திரனோட சேருவது, அது சந்திரன் ஒளிபுரிஞ்சிய சந்திரனாக அமாவாசைக்கு பக்கத்தில் இல்லாமல் பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்த ஜாதகம்லாம் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு பலன்கள், அருமையான கர்ம பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய கர்மபலன் வந்து இந்த காம்பினேஷன்ஸில் தான் இருக்குது. அப்புறம் எது மாதிரி யோகமான கிரக தசை வந்து நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி, எனக்கு செவ்வாய் குருவெலாம் வந்து ஓரளவுக்கு சனி ராகுவால் பாதிக்கப்படலை சார், நல்லா தான் இருக்குது, குருவோட சேர்ந்துருக்கு, சக்குரனோட சேர்ந்துருக்கு, சந்திரனோட சேர்ந்துருக்கு அப்படிங்கெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதில் புதன் செவ்வாயோட சேருறது தப்பு. முதல் வீடியோலாம் சொன்ன மாதிரி புதனும் செவ்வாயும் சேர்வது தப்பு, சந்திரனும் சனியும் சேருவது தப்பு. அதே மாதிரி ராகு எந்த கிரகத்தோடு சேருவதும் அவ்வளோ சரியாக வராது. சூரியன் வந்து சனியோட சேரக்கூடாது, சூரியன் குருவோட சேருவது நல்லது. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் காம்பினேஷன்ஸ்லாம் எப்படி உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கர்ம வினைகள் எப்படி வரப்போகுதுங்கிறது பாருங்கள். வரவே கூடாத திசை வந்து சனி திசை. 8ஆம் வீட்டு திசை வந்து கடகலக்ன கடகராசிக்கு சனி திசை வரக்கூடாத திசையாக வந்து அது 19 வருஷம் வந்து அது குருவோட சேர்ந்திருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல, பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் நான் வந்துட்டேன்னு சொல்லலாம். சுக்கிரனோட சேர்ந்திருந்தால் அப்படிதான், பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெற்றிருந்தால் அப்படிதான், ஓரளவுக்கு ஒளி பொருந்திய ஒரு கிரகத்தின் அமைப்பு இருக்கும் பொழுது அப்படிதான். ஆனால் ராகுவோட சேர்ந்துட்டார், செவ்வாயோட சேர்ந்துட்டாருன்னா அப்படியே பலன்கள் மாறும். எது மாறும்? நம்ம கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி, ஒரு தடைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி, அப்டிகல்ஸ் இருக்கிற மாதிரி, நேரம் தாழ்த்தி வர மாதிரி பலன்கள் வரும். நமக்கு நேரம் நம்மளோட அவசரத்துக்கு நம்மளுடைய பிளான் பிரகாரம் எதுவும் நடக்காமல் வேற மாதிரி போகிற அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுத்துருவார். அவரே நம்ம பாதிப்பு அடைஞ்சு ராகுவால் 4 டிகிரிக்குள்ளே சனி போயிடுச்சுன்னா ஆயுசு பங்கம், அது மாதிரி சில விஷயங்களும் வந்துடும். அது உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறது ஓவராலாக பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய நியூட்ரல் பிளானட்ஸ் ஆகிய புதன், சூரியன், ராசி அதிபதி சந்திரன், அதோட இருக்கிற நிலைமையே ரொம்ப முக்கியம். அந்த ராசி அதிபதி சந்திரனே ஒரு பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார்னா அருமை. இல்லை 11ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார், ரிஷபத்தில் உச்சம் பெறுகிறார்னா நல்லது. ஆனால் விருச்சகத்தில் நீச்சம் அடைஞ்சாலும் எந்த ஒளி அடிப்படையில் அவர் இருக்காருங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். மற்றபடி கடக லக்ன கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குரு செவ்வாய் யோகமாகவும் சனி அவயோகமாகவும், மற்றபடி இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன், சந்திரன் இதெல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரலான ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக புதன் உள்பட கொடுக்குதுங்க. இதில் வந்து செவ்வாய் சனி ராகு மற்ற கிரகத்தோட அதிக சேரக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்குங்க. செவ்வாய் சனி ராகு குருவால் சுக்கிரனால் சுபத்துவம் அந்த திருட்பலம் பெறும் பொழுது நல்ல அமைப்புகள் கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கர்மபலன் வாழ்க்கையில் நடக்கும்னு தெரிஞ்சுக்க. எந்த மாதிரி தசை போயிட்டுருக்கு, உங்களுக்கு செவ்வாய் ராகு குரு தசைகள் வருகிறதா, அல்லது அவயோக பெல்ட் என்று சொல்லப்படுகிற
சனி புதன் கேது சுக்கிர திசைகள் போயிட்டு இருக்காங்கிறது உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். இது பொதுவான ஒரு அமைப்பை ஒழிய எக்ஸ்பிளனேஷன் ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம ஜாதகத்தை போட்டு அதில் நாம் வந்து துல்லியமான பலன்கள் எடுக்கும் பொழுது எதுமாற திசையில் உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய காலங்கள் போகுது, வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை பயணம் எப்படி திரும்புது, எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது, எதிர்காலம் எப்படி இருக்குது, எதுமாற பிராப்தங்கள் காத்திருக்கிறது, நம்மளோட வேலை தொழில் துறை நல்ல யோகமான துறை என்ன, நம்மளுடைய இம்பார்ட்டண்ட்டான டைம்லைன்ஸ் என்ன, எந்த நேரத்தில் நம்ம அதிகமாக முயற்சி எடுக்கணும், எந்த நேரத்தில் நம்ம அடக்கி வாசிக்கணும், மற்றபடி நம்மளுடைய படிப்பு வேலை தொழில் கல்யாணம் குழந்தை வெளிநாடு அரசு உத்தியோகம் பிரைவேட் செக்டார் எல்லா வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்கள் உடல்நல கோளாறு எப்போ சரியாகுது, கடன் அடைத்தல், இது எல்லாமே ஜாதகத்தில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய காம்பினேஷன்ஸில் அந்த சேர்க்கைகளை கிரக சேர்க்கையில் தான் நமக்கு எல்லாமே நம்ம பார்த்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கும் பொழுது எப்படி நம்மளுடைய அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது, ஒரு கிரகமும் ஒரு கிரகத்தை பெனிஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கா அல்லது பாதிக்கிற மாதிரி இருக்கா அல்லது ஒரு கிரகத்தை தூக்கி அதோட பலன்களை நல்லா செய்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் வந்து நல்லா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது இன்னுமே நம்ம சயின்டிஃபிக்காக பார்க்கும் பொழுது இன்னுமே நம்ம சொல்லலாம். அதன் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் நல்ல முடிவுகளாக எடுத்து தேவையான முடிவுகளை தேவையான நேரத்தில் செய்யும் பொழுது வாழ்க்கையில் தவறான விஷயங்கள், தேவையற்ற விரயங்கள், சமய விரயங்கள், பொருள் விரயங்களை எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் உங்களுடைய கர்ம பலனை நீங்களே புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் ஜீவித்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். 16-18 டிகிரிக்குள்ளே சேரும் பொழுது ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் இருக்கும் பொழுது அது சேர்க்கை, இங்கிலீஷில் வந்து கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அது வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் அது ரொம்ப நல்லாவே பொருந்தும். எது மாதிரி ஒரு 2 கிரகங்கள் 3 கிரகங்கள் சேருவது நல்லதல்ல, ஒன்றுக்கு ஒன்று சேருது நல்லது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நாம் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் என்னவாக இருந்தாலும் அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாலும் பரணி நட்சத்திரமாக இருந்தாலும் கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தை பிறந்திருந்தாலும் மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தாலும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் வந்து சூரியனும் குருவும். சூரிய தசையும் குரு தசையும் நல்ல பலன்களை கொடுக்கும். சூரியனும் குருவும் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு மேஷ லக்னக்காரர்களுக்கு வருகிறது. சரி, அந்த சூரியனோட யார் சேர்ந்தா அப்படியே நம்மளுடைய பலன்கள் மாறும், தவறாக போகும் பார்த்தீங்கன்னா அது புத்திர விஷயங்கள், பாக்கியங்கள், காதல் விஷயங்கள், சர்வசாதாரணமாக சம்பாதிக்கக்கூடிய பணம், அது எல்லாம் எப்போ பாதிக்கப்படும்னா சூரியன் வந்து சனியோட சேரும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு நம்மளுடைய யோகங்கள் பாதி அளவுக்கு குறையும். எவ்வளோ ஒரு 17-18 டிகிரிக்குள்ளே 16 டிகிரிக்குள்ளே வந்துருச்சுன்னா சூரியனும் கெட்டு சனியும் கெட்டு, அதே மாதிரி சூரியனும் சனியும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிட்டாலும் 17-16 டிகிரிக்குள்ளே பார்த்துக்கிட்டாலும் சரி, 3ஆம் பார்வையாக பார்த்தால் சூரியன் கெட்டு சனி விலகுவார். ஸோ இப்படி சூரியனும் சனியும் கம்பைன் ஆகி ஒரு இடத்துல ஒன்றுக்கு ஒன்று பார்க்கும் பொழுது சேர்ந்திருக்கும் பொழுது அந்த சூரியன் விஷயங்கள் நல்லா இருக்காது, அப்பா விஷயங்கள் நல்லா இருக்காது, புத்திர விஷயங்கள் நல்லா இருக்காது, அது மாதிரி தோஷங்கள் இருக்குது. அது எத்தகைய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக ஜாதகத்தில் பார்க்கலாம். ஸோ பொதுவாக சூரியன் வந்து சனியோட சேருவது நல்லதில்லை. சூரியனும் குருவும் சேர்ந்துட்டா டாப், அருமையாக இருக்கும். அரசு சார்ந்த விஷயத்தில் அரசியல்வாதிகளாக இருக்குது, கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு, நல்ல உயர் பதவி கிடைக்கிறதுக்கு, அது கரெக்டாக அந்த சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் ராகு குரு திசையெல்லாம் நடுப்பீரியடில் வந்துட்டா யோகம்னு இருக்கும். ஸோ சூரியனோட குரு சேர்வது நல்லது, சனி சேர்வது சரியில்லை. சூரியனோட செவ்வாய் சேர்வது தப்பே இல்லை. சூரியன் வந்து சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்துறது, ஒரு 10 டிகிரிக்குள்ளே வந்ததுன்னா அஸ்தங்கப்படுத்துவார், அதுவும் ரொம்ப நல்லது. சூரியனோட திசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்தில் சூரியன் ராகு கேதுகளோட சேரக்கூடாது. ஸோ ராகு கேதுகளோடையும் சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது. மற்றபடி எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும்
தவறு இல்லை. அதே மாதிரி குருங்கிற கிரகம் பாருங்க, ராகு கேதுகளோட சேர்றது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் ராகுவோட ஒரு 4 டிகிரி 5 டிகிரிக்குள்ளே போயிட்டாருன்னா ராகு குருவோட பலனை எடுத்து குருவுக்கு எந்த பலனும் கொடுக்காம போயிடுவார். ஸோ அதனால் ராகுவோட சேரும் பொழுது குரு சண்டால யோகம் என்று சொல்லப்படுகிற யோகம் வந்துடுது. ஸோ அதனால் அது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி பாருங்க, ஓரளவுக்கு குரு சனியோட சேர்ந்தாலும் சனியை திட்பலம் கொடுத்து நல்ல தொழில் நல்ல வேலை அது மாதிரி விஷயத்தை கொடுக்க தான் செய்வார். செவ்வாயோட சேர்ந்தால் ராசி அதிபதியோடய சேர்வது ரொம்ப நல்லது. ராசி அந்த ஜாதகரே வந்து ரொம்ப சுகமாக வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையில் டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி குரு சந்திரனும் சேர்ந்தால் சந்திரமங்கல் யோகம், அம்மா விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்லா பல விஷயங்கள் வந்து வீடு வண்டி வாகனம் அது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பாக குருவும் சந்திரனும் சேரும் பொழுது இருக்குது. குருவும் சுக்கிரனும் சேருவது தான் தப்பு. குருவும் ராகுவும் சேர்வது தப்பு, குரு சுக்கிரன் சேருவது தப்பு. ஏன்னா சுக்கிரன் வந்து கலத்திரக்காரனாக இருந்து குருங்கிற ஒரு புத்திரக்காரனோட சேரும் பொழுது 2 பேருமே தேவகுரு அசுரகுரு என்று சொல்லப்படுகிற அந்த ஃபிக்ஷன் பிரச்சனை இருக்கிறனால 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையான ஒரு கிரகங்களாக இருக்கிறனால 2 பேரும் சுபகிரகமாக இருந்தாலும் ஒரு 10 டிகிரிக்குள்ளே 8 டிகிரிக்குள்ளே சேரும் பொழுது புத்திர விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், தாம்பத்திய விஷயத்தில் சில பிரச்சனைகள், திருமண விஷயத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்துருவார். ஸோ அதனால் குரு வந்து இந்த 2 கிரகத்தோட சேர்க்கை இல்லாமல் மற்ற கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறது நல்லது. குரு புதனோட சேர்ந்துருக்கிறது தப்பில்லை. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை. அதே மாதிரி மற்ற ஒரு மாதிரி மிகவும் அவயோக கிரகமாகிய புதன் மேஷராசி மேஷ லக்னனுக்கு வரக்கூடாத திசையாக வருகிறார். வரவேண்டிய திசையாக சூரியன் குரு வருகிறார், வரக்கூடாத திசையாக புதன் வருகிறார். புதன் வந்தாவே கொஞ்சம் பிரச்சனைகளோடு சேர்ந்து தான் வாழ்க்கை ஓடுங்கிறது நம்ம மேஷ லக்னம் மேஷராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து புதனோட சம்மந்தப்பட்டுருச்சுன்னா ரிஸ்க். ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் ராசி அதிபதி லக்னாதிபதியாக வரும்பொழுது அவர் 6ஆம் வீடு அவருக்கு பிடிக்காத அவயோக கிரகத்தோடு சேரும் பொழுது ஜாதகரே கொஞ்சம் விடந்தாவாதி மாதிரியும் அவர் கொடுக்குற ஐடியாஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக இல்லாத மாதிரியும் வம்பு வழக்குகள் அதிகமாக வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அமைப்பாகவும் ஜாதக பிரகாரம் கொடுத்துரும். ஸோ அது இருக்கான்னு பார்த்துக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன் குருவோட சேர்ந்துருக்கிறது நல்ல அறிவு கூர்மை, புதன் சூரியனோட சேர்ந்துருக்கிறது நிபுண யோகம், புதன் சந்திரனோட சேர்ந்துருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் சந்திரன் இருள் சந்திரனாக அமாவாசைக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தால் புதன் பாதிக்கப்படுவார். புதன் சனியோட சேர்ந்திருந்தால் மந்த புத்திக்காரராக படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் கொடுக்கும். மெமரி பவர் கொஞ்சம் குறைக்கும், ஞாபகம் மறதி அது மாதிரி சில விஷயங்கள், லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன் வந்து செவ்வாயை காட்டிலும் ராகுவோட சேருவதும் தப்பு. கேதுவோட சேர்ந்தால் கூட அது ஒரு வேற மாதிரி ஒரு நுணுக்கமான அறிவை கொடுக்கும். ராகுவோட ஒரு 5 டிகிரி 6 டிகிரி கேட்கும் பொழுது ராகு புதனின் அமைப்பை எடுத்துக்கொண்டு புதன் வந்து நல்லா இருக்காது. ஸோ புதன் திசை வந்து ஒரு பிரச்சனைக்குரிய திசையாகவும் உடல் உபாதைகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் மேஷ லக்னம் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு நல்லா பாருங்கள் புதன் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப முக்கியமாக பாருங்கள். புதன் திசையில் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பிளானட்ஸ் ஆகிய சுக்கிரன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்திரன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சனிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரலாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ராகுவோட சேராமல் இருக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனிலாம் கேதுவோட சேருவது ரொம்ப நல்லது. சந்திரன் சனி சேர்ந்தால் புணர்ப்பு தோஷம் ஆகுது, அம்மா விஷயங்கள் அம்மாவுக்கு தோஷம் அது மாதிரி விஷயங்கள், கல்யாண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடும். சுக்கிரன் வந்து சனியோட செவ்வாயோட சம்மந்தப்படும் பொழுது காதல் விஷயம் மூலமாக கல்யாணம் நடக்கிறது, காதல் திருமணம் அது மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது எத்தகைய திருமணங்கிறது 7ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறார், அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குதுங்கிறத வைத்து நாம் துல்லியமாக சொல்கிறோம். ஸோ பொதுவாக இந்த மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கிரகம் நல்ல வரவேண்டிய கிரகமாக வரவேண்டிய தசையாக வருகிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். குருவும் சூரியன் அது யாரோட சேரக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி வரக்கூடாத திசையாக எந்த கிரகம் வருகிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் யாரோட சேர்ந்தால் நமக்கு இன்னுமே பிரச்சனைகள் கொடுப்பாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எது மாதிரி ஒரு ராங் காம்பினேஷன் வந்து நல்லதில்லை. யோகங்கள் பார்த்திங்கன்னா குரு சந்திரன் சேர்வது ரொம்ப நல்லது, குரு செவ்வாய் சேர்வது நல்லது. அதே மாதிரி குரு எந்த ஒரு கிரகத்தோடு சேர்ந்தாலும் நல்ல விஷயங்கள். ராகு சுக்கிரனோட மட்டும் அவர் வந்து விலகி இருக்கிறது நல்லதுங்கிறது நாம் இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்தில் நீங்கள் எந்த
லக்னத்தில் பிறந்தீங்க, எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க, அதில் இருக்கக்கூடிய தசா புக்திகள்லாம் எப்படி இருக்குது, கிரகங்கள் எந்தெந்த டிகிரி அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வந்து துல்லியமாக பார்த்து அது மூலமாக நம்ம பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்தவரை வச்சு நம்ம ஜாதகத்தை கணித்து பலன் சொல்லும் பொழுது அற்புதமான துல்லியமான பலன்கள். அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் என்ன, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் என்ன, எது மாதிரி உங்களுக்கு தொழில் அமையும், எது மாதிரி வாழ்க்கை அமையும், எந்த மாதிரி முடிவு எடுக்கிறது நல்லது அப்படிங்கிற போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் துல்லியமாக நம்ம சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சொன்னது பார்த்திங்கன்னா மேஷ லக்னம் மேஷ ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.